ஹலோ காய் சின்ன மருமகள அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழ்ச்செல்வி வந்து சென்னைக்கு போக போகிறாங்க. சேது வந்து சென்னைக்கு போக போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோன்னா தமிழ்ச்செல்வி வந்து தனாவை கேட்குறாங்க. இங்கே பாரு தனா, நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, நீயும் வந்தால் நல்லா இருக்குமென்று நினைக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கக்கா போகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் சென்னை வரைக்கும் போயிட்டு வரலாம். எனக்கு என்னமோ மீனாட்சியை விட்டுட்டு இருக்க மனசு வரலை. அழகர் அழுதா கூட மீனாட்சி என்ற முகத்தை காட்டணும். ஆனால் இவங்க சென்னைக்கு போனதுக்கப்புறமா நான் அழுதா என்ன பண்ணுறது, நாங்கள் இப்போ டைம் இல்லை, நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், இப்போ நாங்கள் தூங்கிட்டோம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட தெளிவுபடுத்தணும். அதாவது ஒன்றில் மீனாட்சியை எங்கள்கிட்டயே கொடுத்துடணும். மீனாட்சி அழகர் 2 பேருமே இந்த வீட்டில் இருக்கணும். அல்லது போனால் இவங்க தங்கட வீட்லையாவது மீனாட்சியை வச்சுருக்கணும். இதுதான் சரியாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அவங்க சென்னைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நானும் அங்கே போகிறதா இருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா, நீ வார விஷயம் மாமாக்கு தெரியுமா? மாமாக்கு தெரிஞ்சால் அவங்களோட கார்லேயே போகலாமா? இங்கே பாரு, அவங்களோட காரில் எதுக்கு நாங்கள் போகணும்? நாங்கள் தனியாக போகலாம், அவங்க தனியாக வரட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த மாதிரி போய் பழக்கமே இல்லை, நீ முதல்ல போயிருக்கிறியான்னு சொல்லும்போது, ஆமாம், நான் ஒரே ஒரு தடவை அவங்க கூட போயிருக்கிறேன், மற்றபடி நான் வந்து போனது கிடையாது. இருந்தாலுமே போயிடலாம், பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் தனியாக போகிறேன், நீயும் வாராதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி சாதாரணமாக சொல்கிற, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, எதுக்கு நீ மாமாவுக்கு சொல்லிடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு தனா, நீ வாராண்டா வா, வரையிலேண்டா போ, ஆனால் நான் போகிறது கட்டாயம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இவ இப்படி பேசிகிட்டு இருக்கிறா? என்ன கோவத்தில் பேசுகிறாவா இல்லை விரக்தியில் பேசுகிறாவா? நான் போகிறது சரி, ஆனால் எனக்கு இடம்பலம் எதுவுமே தெரியாதே, ஒரு நாள் கூட நான் போனதில்லையே, இவங்க ஒரு தடவை தான் போயிருக்கிறாங்க, இவங்களை நம்பி நான் எப்படி போகிறது? எப்படியாவது இந்த விஷயத்த மாமாட்ட சொல்லணுமே என்றுட்டு தமிழ்ச்செல்விக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தனம் அவங்க சேதுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன தனம், எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறா? என்னாச்சு? என்ன அழகர் அழுகிறானா அப்படின்னு சொன்னால் தமிழ்ச்செல்வி தானே ஃபோன் பண்ணுவா. ஓ, தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணும்போது ஐஸ்வர்யா வந்து அழகரோட முகத்தை காட்டையிலேன்ட்டு நீ ஃபோன் பண்ணுறியா? என்ன என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை மாமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகர் அழுகிறாங்க என்றதுக்காக இல்லை நான் ஃபோன் பண்ணலை, அப்புறம் இதுக்கு ஃபோன் பண்ணா என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் சென்னைக்கு போகிறீங்களா? ஆமாம், நான் போகிறேன் தான். அது சரி, அதான் உனக்கு சொன்னது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, யார் சொன்னதுண்டெல்லாம் இருக்கட்டுக்கு, நீங்கள் போகிறது உண்மைதானே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் போகிறேன். யார் யார் போகிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நான், மீனாட்சி, அது மட்டும் இல்லாமல் கருப்பு, இவங்க 3 பேரும் தான் போகிறோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையே, மற்றவங்க யாருமே வரலையா? ஒருவேளை வந்து அங்கே மீனாட்சியால் தான் என்ன பண்ணுவீங்க, அழகரோட முகத்தை காட்டினா போச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அழகர் அழுதா மீனாட்சியோட முகத்தை காட்டணும் இல்லையா? நீங்கள் இப்படி போனால் என்ன பண்ணுறது? அதுதான் நாங்கள் ஃபோன் பண்ணால் காட்டுவோமே, இதில் என்ன இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நான் சொன்னேன்ட்டு அக்காட்ட சொல்லிடாதீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் என்று கேட்கும்போது, அக்கா வந்து சென்னைக்கு வாரதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, என்னையுமே வர சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க எதுக்கு சென்னைக்கு போகிறாங்க? என்ன அவங்கள்ட காலேஜ் விஷயமா போகிறாங்களா, படிப்பு விஷயமா போகிறாங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை மாமா, அவங்க மீனாட்சியை விட்டுட்டு இருக்க மனசு இல்லை, அழகர் இங்கே இருக்கும்போது மீனாட்சி சென்னை வரைக்கும் போக போகிறாங்க என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு தானும் போகிறேன்ற மாதிரி வந்து கேட்டாங்க. என்னையுமே வர சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, இன்னும் தப்பாக முடிவெடுக்கிறாவோன்னு நினைக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, அவளுக்கு அறிவே இல்லையா, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறா? அவளோட திமிருத்தனத்தை என்னட்டு தான் காட்டினான்னு பார்த்தா இப்போ சின்ன குழந்தைக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கிறாளா? நீ ஃபோனை அவள்கிட்ட கொடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் அவங்களுக்கு தெரியாமல் தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் இதை சொல்லிடாதீங்க, நான் சொல்லாமல் விட்டால் என்ன நடக்கும்? அவள் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுவா, அப்புறமா என்ன ஆகும்? இங்கே பாரு, எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேணான்னு சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தனம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோமா, மாமா, நான் சொல்கிறேன்ட்டு குறை நிற்காதீங்க, நீங்களே வந்து சொல்கிறீங்களா அல்லது நீங்களே ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், சரி, நானே சொல்லிடுறேன், நீ ஃபோனை வச்சிரு என்ற மாதிரி வந்து அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஐஸ்வர்யா கேட்குறாங்க, யாருங்க ஃபோனில், யாருக்கு ஃபோன் பண்ணீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு ஒரு நாளைக்கு 108 பேர் ஃபோன் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க யார் என்னென்னு கேட்டுட்ருக்கிறது தான் உன்னோட வேலையாக
இல்லையா? ஏன் ஐஸ்வர்யா அந்த மாரி பண்ணிட்டுருக்குற? இல்ல என்னமோ உரிமையா பேசுற மாரி வந்து பேசிட்டு இருந்தீங்க. அதுதான் கேட்டேன். நெறைய தெரிஞ்சவங்களா இருக்கணும் போல இருக்கு. இல்லாது போனா நீங்க எப்படி இப்படி பேசுவீங்கன்னு கேட்கும்போது, அது வேற யாரும் இல்ல. தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தான் ஃபோன் பண்ணா. ஓ! இவ்வளோ நாளும் தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணிட்டு இருந்தா, இப்ப அவங்களோட தங்கச்சியும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா? என்னவா? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அவங்களுக்கு இங்க ஃபோன் பண்ணாட்டிலே வந்து தூக்கம் வராதா? சாப்பிட முடியாதா அவங்களால? என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இங்க ஃபோன குடுங்க நான் கேட்குறேன்னு சொல்லும்போது, எதுக்கு நீ அவங்களோட பேசணும்? அவங்க உன்ன பத்தி ஒண்ணும் பேசுறதுக்கு ஃபோன் பண்ணல. என்ன பத்தி பேசுறதுக்கும் ஃபோன் பண்ணல. மீனாட்சிய பத்தி தான் பேசுறதுக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னங்க நீங்க 2 நாள் தானே மீனாட்சி இங்க இருக்க போறாங்க. அப்புறமா அவங்கள்ட வீட்டுக்கு போயிருவங்க தானே. இவங்கள பத்தி பேசுறதுக்கு என்னதான் அப்படி இருக்கு? அவங்க அழுதாங்களா? இல்லையே அவங்க நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இப்ப ஃபோன் பண்ணாங்க? சும்மா சும்மா எதுக்கு ஃபோன் பண்றாங்க? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து அவங்க சேது சொல்றாங்க, "இங்க பாரு இது வேற பிரச்சனை. தமிழ்ச்செல்வி வந்து சென்னைக்கு வரப்போறாளாம். இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்து அவ ஃபோன் பண்ணா. எதுக்கு அவ சென்னைக்கு வரணும்? அவங்களோட தேவைக்கு இருக்கும் அவங்க போறாங்க. அத பத்தியெல்லாம் நீங்க எதுக்கு கேட்குறீங்க? அது சரி அத பத்தியெல்லாம் அவங்க எதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க? இங்க பாரு நான் போற விஷயம் ஏதோ ஒரு விதத்தில தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிட்டுது. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நான் இப்ப மீனாட்சிய கூட்டிட்டு போறேன்றதுக்காக தானுமே அங்க வரணும்னு நினைக்கிறேன். அழகரையும் கூட்டிட்டு. இது நடக்கிற காரியமா? இவ்வளவு பிரச்சனையா முடியும்? அத கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறா. 10வதுக்கு தனத்தையுமே வர சொல்லியிருக்கிறா உதவிக்கு. அதுதான் தனன் தனக்கு பயமா இருக்கு. அக்கா எடுத்த முடிவு ஏதாவது பிழை இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இல்ல நேரா வந்து சொல்லுங்கன்னு சொல்றா. அதனால தான் நான் வந்து பேசிட்டு வச்சேன். வேற ஒன்றுமில்ல. இத தவிர உனக்கு வேற ஏதாவது தெரியணுமா? தெரியணுமான்னு சொன்னா, நீயுமே வா. நான் இப்ப தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு தான் போறேன்ற மாரி வந்து சொல்றாங்க. நான் எதுக்கு அங்க வரணும்? அங்கெல்லாம் நான் வரல. நீங்களும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஃபோன்லயே சொல்லுங்க. அங்க வர தேவையில்லைன்னு சொல்லுங்க. அது சரி, அவங்க எதுக்கு நீங்க போற இடமெல்லாம் வரணுமெண்டே நினைக்கிறாங்க? இங்க பாரு, நான் போற இடமெல்லாம் அவ வரணுமெண்டே நினைக்கல. அப்படின்ட்டு நினைச்சா, அவ இந்த வீட்ல தான் உட்காந்துருக்கணும். அவ அப்படியெல்லாம் நினைக்கல. அவ வந்து மீனாட்சிக்காக அங்க வரப்போறேன்னு நிக்கிறா. அதுதான் பிரச்சனை. நான் சொல்லிட்டு வந்துடுறேன்ற மாரி வந்து இவங்க கார் எடுத்துட்டு வராங்க. என்ன ஐஸ்வர்யா எங்க கார் எடுத்துட்டு சேது போறான்? இவ்வளோ அவசர அவசரமா போறான். கருப்பு எங்க போறான்ன்ற மாரி வந்து கேட்கும்போது, தெரியலையே எனக்கு என்ன தெரியும்? யாரோ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பேசிட்டு இருந்தத பார்த்தேன். அப்புறமா கார் எடுத்துட்டு போறான். எங்க போறான்னு அவனுக்கு தான் தெரியும். நீங்க கூட தானே இருந்தீங்க ஐஸ்வர்யா கேட்கலையான்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஆமா எனக்கு தெரியும் எங்க போறாங்கன்னு சொல்லி. என்னையுமே கேட்டாங்க. நான் போகலன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னம்மா நீ எங்கேயுமே கூட்டிட்டு போகலன்னு சொல்ற. அப்புறமா வர சொல்லி கேட்டா போகலன்னு சொல்ற. ஏன் இப்படி பண்ற? என்ற மாரி வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க. அவங்க எங்க போறாங்க தெரியுமா? தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. இனிமே வாரீங்களான்னு கேட்குறாங்க. எதுக்கு நான் அங்க போகணும்? முதல்ல அவங்க எதுக்கு அங்க போகணும்? என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன இவன் அடிக்கடி தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். எதுக்காக போறான்? யார் இப்ப ஃபோன் பண்ணது? என்ற மாரி வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க. வேற யாரு? அந்த தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தான். இவ்வளவு நாளும் தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணிட்டு இருந்தா, இப்ப அவளோட தொல்லை தாங்கலன்னு சொல்லி இப்ப அவளோட தங்கச்சியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா. அதாவது அவங்க சென்னைக்கு வரப்போறாங்களாம். இவங்க போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வாராங்களாம். என்ன இது? கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா அவங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க? இந்த குழந்தைய வச்சு இவங்க எங்கே போறாங்க, வாராங்கன்னு பார்த்தா, அங்கெல்லாம் அவங்களும் வேற வெளிக்கட்டுட்டாங்க. அதுதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரம்மா, எதுக்கு இப்படி கோவப்படுற? இப்படி கோவப்பட்டா உனக்கும் சேதுக்கும் இடையில பிரச்சனை வந்துடும் ஐஸ்வர்யா. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறமா அப்படியே அவன் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கே ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பிச்சுருவான். அப்படியே அங்கேயே போய் தங்கிடுவான். அப்புறமா நீ உன்னோட வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த மாரி ஒரு முடிவுக்கு வர விட்டுடாத என்ற மாரி வந்து சொல்றாங்க. நீ என்ன பண்ண சொல்றீங்க? அவங்களா ஃபோன் பண்றாங்க, இவங்களா போறாங்க. இதில நான் ஏதாவது கேட்டா நீயும் வாரியான்னு கேட்குறாங்க. எதுக்கு நான் போகணும்னுட்டு நான் பேசாம நின்னுட்டேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சேது தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. என்ன இவங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க? என்ற மாரி வந்து தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. சேது வந்து பயங்கர கோவமா அவங்களோட வீட்டுக்கு போகும்போது, தமிழ்ச்செல்வியும் கோவமா பார்க்குறாங்க. என்ன துணிவு இவங்களுக்கு மீனாட்சிய கூட்டிட்டு சென்னைக்கு போறக்கு என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. இதே மாரி வந்து சேது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன துணி உனக்கு அழகர கூட்டிட்டு வந்து சென்னைக்கு வாரதுக்கு என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. என்ன இவங்க 2 பேர்ட்ட முகமும் பயங்கர கோவமா இருக்கு. இவங்க 2 பேரும் ஃபோன் பேசினத நான் பார்க்கவே இல்லையே. என்னடா எதுக்குடா வந்திருக்கிற? என்ற மாரி வந்து அவங்களோட பாட்டி கேட்குறாங்க. ஏன் நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாதோ? இந்த வீட்ல தானே இருக்கிறீங்க. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியாம, அங்கிருந்து வந்து நான் சொல்லணுமோன்ற மாரி வந்து கேட்குறாங்க. டேய் இங்க என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு தெரியும். அது சரி நீ எதுக்கு வந்த? என்ற மாரி வந்து கேட்குறாங்க.
கேட்குறாங்க. ஓ! தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறீங்களோ? தெரிஞ்சுட்டு தான் இவ்வளோ திமிரா பேசுகிறீங்களோ? ஓ! கூட இருக்கிறவங்க திமிர் பிடிச்சவங்க தானே, அதனால் இப்படி தான் பேசுவீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் வார்த்தையை விடாத. யாருக்காக வந்த, எதுக்காக வந்த சொல்லு, அழகரை பார்க்கணும்னு வந்தியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் வரும்போது மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை இல்லை, நான் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கிறேன், அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு தான் இங்கேருந்து போகிறது. அது சரி தமிழ்ச்செல்வி, என்ன நீ சொன்னியாமே சென்னைக்கு வரேன்னு சொல்லி, எதுக்கு நீ வரேன்னு கேட்கும்போது, ஒரு சில பேர் என்னோட பிள்ளையும் கொண்டு சென்னைக்கு போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டா, அதுதான் நானும் போகிறேன் அழகரையும் கூட்டிகிட்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவங்கள நான் ஒரு வேலை விஷயமா போகும்போது வீட்டில் விட்டுட்டு போகக்கூடாதுன்றக்காக கூட்டிகிட்டு போகிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஏன் வீட்டில் விட்டுட்டு போகக்கூடாதுன்றக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், இங்கே கொண்டு வந்து தந்துட்டு போக வேண்டியதானே, இது நல்ல கதையாக இருக்குது. பஞ்சாயத்தில் வந்து நான் மீனாட்சியை வாங்கிட்டு போயிட்டு அப்புறமா வீட்டில் கொண்டு வந்து உன்னிட்ட தந்துட்டு போகணுமா, என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சென்னைக்கு போகிறதா இருந்தால் மலரை காட்ட குழந்தைய கொடுத்துட்டு போங்க, அல்லது போனால் என்னட்ட தந்துட்டு போங்க, அதை விட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிற வேலையெல்லாம் வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ சென்னைக்கு இப்போ வர வேண்டாம், அதை சொல்லத்தான் நான் வந்தேன், உன்னோட தேவைக்கு நீ வாரதுண்டா வா, ஆனால் அழகிற மீனாட்சிக்காக கூட்டிகிட்டு வரேன்ட்டு சும்மா பொய் சொல்லிவிட்டு அங்கேயெல்லாம் வராத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், பொய் சொல்லிவிட்டு நான் இதுக்கு வரணும், எனக்கு என்ன அவசியம், என்ன உங்களை பார்க்க வந்தேன்னு நினச்சிங்களா, நான் வந்துட்டு உங்களை பார்க்குறதுக்காக வரலை, மீனாட்சிக்காக தான் வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, மீனாட்சி பத்திரமா தான் இருப்பா, நீ சென்னைக்கு வரக்கூடாது, அப்புறமா வந்தியன்னு சொன்னால் பிரச்சனை பெருசாகும் என்ற மாதிரி இவங்களை மிரட்டிட்டு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, நானும் சென்னைக்கு வரத்தான் போகிறேன், அதையும் பார்க்கலாம், யார் சொன்னது நடக்குதுன்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து இவங்க பேசுகிறாங்க. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா நீங்கள் 2 பேரும் உங்களோட பிரச்சனையில் தேவையில்லாமல் குழந்தைகளுக்கு பிரச்சனை கொடுக்க பார்க்குறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம், நீங்கள் தான் குழந்தையை கொண்டு அங்கே கொடுத்ததால தான் இவ்வளோ பிரச்சனையும், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசணுமெண்டு நீங்கள் நினைக்காதீங்க, நான் அப்புறமா கோவத்தில் ஏதாவது சொல்லிவிடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தமிழ்ச்செல்வி போய் சென்னைக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அது சரி, நான் வந்து சென்னைக்கு வரப்போகிற விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது, நான் மலரக்காக சொல்லவே இல்லையே, எப்படி தெரிஞ்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு அவங்க பார்த்துட்ருக்குறாங்க போல இருக்கு என்ற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. தினம் நீ ஏதாவது சொன்னியா, எப்படி தெரிஞ்சது அவங்களுக்கு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லைக்கா நீ என்ன வர சொல்லி கேட்டு இல்லையா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுதான் நான் மாமாவுக்கு சொன்னேன், என்ன உனக்கு அறிவே இல்லையா, இங்கே பாரு, இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கதான் வேலையா, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஒன்றும் நான் இங்கே போகிறேன் வரேன்றதை பார்த்துட்ருக்க தேவையில்லை, அவங்க சொன்னாங்களோ நாங்கள் சென்னைக்கு போகிறோம்னு சொல்லி, அப்புறமா நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற என்ற மாதிரி வந்து இவங்க 2 பேருக்கு முன்னையில் பிரச்சனை நடக்குது. இப்போ சேது வந்து திரும்ப போகிறாங்க, போய் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வரவேணான்னு சொல்லிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்பாடா, அவங்க வரல தானே என்ற மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஐஸ்வர்யா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திரும்பவே தமிழ்ச்செல்வி வந்து கருப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்கள ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் இருக்க வேண்டாம், நான் சென்னைக்கு வரேன்றதை அவங்களுக்கு சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது, பேசாமல் வீட்டிலே இருக்கிறதுக்கு எதுக்கு இவங்க தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாங்கிறாங்க, இங்கே பாரம்மா, உனக்கு என்ன பிரச்சனையோ அதை நீ சேதுவோடையே பேசு, நான் தேவையில்லாமல் 2 பேர்ட்ட பிரச்சனைக்கு முடியல வரலை என்ற மாதிரி வந்து கருப்பு சொல்லிட்டாங்க. இனிமேல் இவங்க சொன்ன மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி சென்னைக்கு போகிறாங்களா, போனால் சேது என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.